ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், அப்கமிங் மார்வல் சீன்ஸ் வந்து எந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு வீடியோஸ் கிடச்சிருக்கு. நம்ம தாத்தா வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கொடுத்துருக்காரு, விஜயும் தாத்தாவும் இருக்கிற மாதிரி. சீரியல் ஷெடியூல் எல்லாமே இப்போ மகாநதி வந்து சாரதாமா வீட்டில் தான் எல்லோரும் இருக்கிறாங்க. அங்கே தான் வந்து டேக் எல்லாமே ஷூட் பரபரப்பாக போயிருக்கு. பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து தாத்தா வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாரதாமா வீட்டில் வந்து அவரும் வந்து மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அவருக்கு ப்ரெக்னென்சி ரிவீல் பண்ணிவிட்டு வந்துட்டார் விஜய். காவேரியும் விஜயும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா வீட்டுக்கு அவரே வரார் போல். அப்போ வந்து இன்னும் நிறையா ஆக்டர்ஸ், அதாவது எல்லாருமே எல்லா கோஆர்டினேஷன்ஸ் எல்லாமே இருப்பாங்க. பட் இப்போ வந்து நம்ம விஜய் கூட மட்டும் அவர் ஸ்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அவருடைய சீன் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றதுனா, அவர் ஃபீல் பண்ணி தான், என்னப்பா இப்படி வந்து முடிய எடுத்துகிட்டு வந்துட்டேன், எங்களை விட்டுட்டு நீ ஒரேடியாக வந்துட்டியே அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் காவிரியும் ஃபீல் பண்ணி தாத்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சாரி கேட்பாங்க. இந்த மாதிரி விஜய் வந்ததுக்கு நானும் ஒரு காரணம் ஆகிட்டேன் அப்படின்னு. இல்லைம்மா அதெல்லாம் இல்லை, இதில் எல்லாமே கல்யாணி பண்ண வேலை தானே, அதனால தான் இந்த மாதிரி சந்தர்ப்பம்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சைடு இருக்க அந்த இதுவும் குற்ற உணர்வை அவர் ஷேர் பண்ணுவார். விஜயே நாங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரியே அவர் சொல்வார். அவன் மனசு உடஞ்சி தான் அவன் வந்து வந்திருக்கான், பட் உனக்காக அவன் வந்திருக்காமா, நீங்கள் எல்லாம் அவனை நல்லா பார்த்துக்கோங்கன்ற மாதிரி பேசுவார். விஜய் வந்து இங்கே ஹாப்பியாக தான் இருக்கார், எல்லாருக்கூடையும் ஒன்றா தான் இருக்கிறாரு. பட் காவேரி விஜய் இந்த குடும்பத்தில் வந்து மருமகனாக வீட்டோட மருமகனாக வந்திருக்காரு. இங்கே வந்து அவருடைய ஹாப்பினஸ் வந்து இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து உட்காந்து சாப்பிட்ற ஒரு விஷயத்துலேயே வந்து கங்கா வந்து ஹர்ட் ஆகிறாங்க. அடுத்து காவேரி ப்ரெக்னென்சி விஷயத்தில் நிவீன் வந்து கூட்டு போனது விஷயத்தை வச்சு அவங்க வந்து ரெண்டாவது ஹர்ட் ஆகுறாங்க. இந்த மாதிரி சகோதரிக்குள்ளே வந்து பிரச்சனை வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம். இது சகோதரிக்குள்ளே மட்டும்தானா, இல்லை சகலைக்குள்ளேயுமே வந்து பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரதாமா அவர் வந்து அப்படியே பார்க்கணும், கீழே உட்கார வச்சு சாப்பிட போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கங்கா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. பிகாஸ் அவர் வந்து இன்னுமே பணக்கார மாப்பிள்ளையாக வந்து அவரை தனிமைப்படுத்தி அவரை முதன்மைப்படுத்தி பண்ணுறாங்க. அது வந்து போக போக வந்து குமரனுக்கும் மனசு கஷ்டமாகும், கங்காவுக்கும் கஷ்டமாகும், வீட்டில் எல்லாருக்கும் கஷ்டமாகும்போது விஜய் ஆனால் அவருக்கும் ஃபீல் பண்ணுறாரு. அவங்கள வந்து யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு. பட் சாரதாமா வந்து டிஃப்ரென்ஸ் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால தான் மேபி பிரச்சனை வந்து ஆரம்பமாகும் அப்படின்ற கதைக்காலம் வந்து ட்ராக் போகும், பார்ப்போம். அப்கமிங்கில் எந்த மாதிரிலாம் பிடிஎஸ் வருதோ அதை வச்சு நம்ம மேப் பண்ணி அடுத்த ஸ்டோரியை மூவ் பண்ணிகிட்டே போகலாம். சரிங்களா? பட் சீரியல் ஆஸ் ஆஃப்னும் நல்லா போயிட்டுருக்கு. நம்ம எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி விஜய் காவேரி ஒன்றா இருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.